பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல மாதங்கள் இடைவேளைக்கு பின்பாக இன்றைக்கு இந்த வீடியோவில் கர்த்தர் உங்களை சந்திக்க வைத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கி நான் ஒரு தலைப்போடு உங்களோட பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அந்த தலைப்பு. நம்ம நிறைய மக்களோட பழகி கொண்டிருந்தாலும், அநேகர்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம உணரக்கூடிய, யாருக்குமே தெரியாத நாம் வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கருப்பு பக்கம்னு சொல்லலாம், அது இருக்கிறது. இன்றைக்கி வேதாகமத்தில் நீங்கள் எலியாவை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் நல்ல தேவ மனிதர், நல்ல ஜெபிக்கக்கூடிய மனிதர். அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இதுதான் அவருடைய ஐடென்டிட்டி. அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு பைபிளில் சொல்கிறார். அப்போ அவ்வளோ ஒரு பரிசுத்தவான், ஒரு பக்தி வைராக்கியத்தில் அவ்வளோ தூரம் கடவுளுக்காக நின்ற ஒரு மனிதன், அவர் வாழ்க்கையில் இன்றைக்கி சில சம்பவங்கள் நடக்கிறது. அதை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 4 காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, இவர் தன்னுடைய தெய்வத்துக்காக வைராக்கியம் பாராட்டி பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு ஒரு பெரிய ஒரு ரிவைவலையே அந்த இடத்துல கொண்டு வரார். எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்ன்ற அளவுக்கு மனம் திரும்புகிற ஒரு ரிவைவல் அந்த இடத்துல வருது. இந்த செய்தி அந்த நாட்டில் உள்ள ராஜாவுடைய மனைவிக்கு அது தெரிய வருது. எசபேல் என்கிறதான சகோதரிக்கு அது தெரிய வருது, அந்த பெண்ணுக்கு. அவங்க சொல்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செஞ்சாரோ அதே தான் நாளைக்கு நான் எலியாவுக்கு செய்வேன், அவர் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் இவங்களுக்கு விடுக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை எலியா கேட்ட போது ஒரு பயம் அவருக்குள்ள. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் செஞ்சாலும், எவ்வளோ சாதனை பண்ணினாலும், நம்ம செஞ்ச சாதனைக்கான அங்கீகாரம் கிடைக்காத போது, அங்கீகாரம் கிடைக்கலன்னா கூட பெரிய விஷயமா நினைக்கல, ஆனால் அதற்காக நம்மளை ஒருத்தவங்க பழி வாங்கணும், அதற்காக ஒருத்தவங்க நம்ம மேலே பொறாமப்படணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகும், ரொம்ப சோர்ந்து போகும். என்னடா, நான் ஒரு நல்ல காரியத்தை தானே செஞ்சேன், ஏன் நான் யாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, தீமையான காரியத்துக்காக தானே நான் எதிர்த்து நின்னேன், அதை யாரும் ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னைய மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சோர்வு வரும். இஸ்ரவேல் தேசத்தில் கோலியாத் என்கிறதான ஒரு மனிதன் வந்து அடிக்கடி சவால் விடுறான். ஒருவேளை உங்கள் தேசத்தில் யாராவது யுத்த புருஷன்றதான் என் கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நானும் எங்கள் நாட்டு மக்களும் உங்களுக்கு அடிமை, ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்கள் நாடு, உங்கள் நாட்டு மக்கள் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறாரு. இந்த நாட்டில் ராஜா சவுல் இருக்கிறாரு, ஆனால் அவர் யுத்தத்துக்கு போகலை, அவர் யுத்தத்துக்கு போய் சண்டை போடணும்னு நினைக்கல. ஏன்னா சவால் ஒன்று, ஒருவேளை நான் யுத்தத்துக்கு போய் தோத்துட்டேன்னா என் நாடே அடிமையாக போயிடுவேன் அப்படின்னு ஒரே பதட்டம் தான். ஆனால் கோலியாத்தை எதிர்க்க தாவீது என்கிறதான ஒரு 17 வயது வாலிபன், ஒரு டீன் ஏஜில் உள்ள ஒரு சகோதரன், ஒரு தம்பி மாதிரி இருக்கக்கூடியவர் அந்த யுத்தத்தில் போய் அவர் வந்து அந்த கோலியாத்துக்கு விரோதமாக பேசி அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டார். ஆனால் இதுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு வந்தால் அந்த நாட்டு ராஜாவே அவருக்கு விரோதமாக எழுதி நிற்கிறார். பாருங்கள், நம்ம செய்கிற செயல்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல மதிப்பை தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா நேரத்துலையும் அப்படி நினைக்க முடியாது. நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க, நீங்கள் நினச்சி செஞ்சுருக்கலாம், அல்லது 4 பேர் உங்களை குறித்த நல்ல எண்ணத்தில் வருவாங்க, நீங்கள் செய்யலாம். பட் எல்லாருமே உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, மறந்து போயிடாதீங்க. இங்கே எலியா செய்த காரியத்துக்கு ராஜாவாகி ஆகாப்பும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, எசபேலும் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க தான் இந்த மொத்த தீமைக்கும் காரணம். அவங்க எதிர்க்கிறாங்க எலியாவை. இதனால எலியாவுக்குள்ள சில சம்பவங்கள் நடக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போனேன். பாயிண்ட் நம்பர் 1, எலியாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு அது தெரிய வந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதா தேசத்தைச் சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். எலியா கூட ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு. எலியாவுக்கு இப்போ ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு, ஒரு மன அழுத்தம் வந்துருச்சு. அவர் ஒருத்தரோட கூட ட்ராவல் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தோடு அவரை அனுப்பிட்டு இவர் தனியாக போய் ஃபீல் பண்ணுறார். நிறைய நேரத்தில் நீங்கள் ஜனங்களோடு இருந்தாலும் கூட்டத்தோடு இருந்தீங்கனாலும் நீங்கள் யாருக்குமே தெரியாமல் சில வேதனைகளை உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அவங்க க்ளோஸாகவே இருக்கலாம், கூடவே இருக்கலாம். அது ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாருக்குமே தெரியாத சீக்ரெட்
ஹிடன் ஃபோல்டர்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும். நீங்கள் அதை ஷேர் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாமே ஒரு இது பண்ணுவீங்க. பாருங்கள், இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப நல்லா ஜாலியாகவும் இருந்தார், ரொம்ப அதிகமாக ஃபன்னாகவும் இருந்தார். அவருடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா வசனம் சொல்லுது, 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். பாருங்க, அவங்க எதையோ வழிபாடுகளாக செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க வழிபடுகிற ஒரு காரியம் நடக்கலை. அப்போ இவர் பரியாசம் பண்ணுறாரு, அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணுறாரு. அவர் ஜாலியாக சொல்கிறார், ஒருவேளை கூப்பிடுங்கப்பா, தூங்கினால் தூங்குவான், இல்லைன்னா வேற எங்கேயா வெளியூர் போயிருப்பான், அவன் தேவனாமே அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறாரு. அப்போ இவர் ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்லா ஜாலியாக தான் ஓப்பனாக தான் பேசக்கூடிய ஒரு நபர், அடுத்த நாள் இவர் எவ்வளோ டிப்ரெஷனுக்கு போகிறார் பாருங்களேன். முதல் நாள் அவ்வளோ சவால் விட்டவர், முதல் நாள் அவ்வளோ தூரம் ஜாலியாக பேசினவர், அவ்வளோ அந்த தீர்க்கதரிசிகளை நெக்லெக்ட் பண்ணி பேசினவர், அடுத்த நாள் இவ்வளோ பெரிய டிப்ரெஷனுக்கு போவார்னு அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. நிறைய பேர் அப்படி தான் ஜாலியாக இருக்கிறாங்க, வெளியில் பார்க்குறதுக்கு ஓகே அப்படின்னு இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதோ கடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை கடந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பாருங்களேன், சில சூசைட் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்களோட பேசியிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்கள பற்றி, என்னப்பா நேற்று நைட்டு கூட பேசிட்டு தான் இருந்தாப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்தா நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு போனான், இவர் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எந்த பொண்ணு இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நேற்று கூட எங்களோட உட்காந்து நல்லா ஜாலியாக தான் பேசினாங்க, நேற்று கூட நைட்டு எஸ்எம்எஸ் பண்ணாங்க, ஃபன்னாக தான் இருந்தோம், ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் ஒரு மறைவான பக்கம், கருப்பு பக்கம். இன்றைக்கி அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு பக்கம் இருக்கும். தேவன் அதை பார்க்குறார். நீங்கள் நினைக்கலாம், நான் யாரோட இருந்தாலும் என்னுடைய சிந்தனை வேணால் அவங்களோட இருக்கலாம், நான் என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்கன்னு இருக்கலாம், பட் என்னுடைய சீக்ரெட், என்னுடைய யாருக்கும் தெரியாத ஒரு அந்தரங்கம்னு ஒன்று இருக்குது, நான் யார்கிட்டையும் சொல்ல முடியலை, அதற்காக நான் தனியாக ரொம்ப சோர்ந்து போகிறேன். நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி, ஏசப்பா நான் யார்கிட்ட இருந்தாலும் யார்கிட்டையும் என்னால் ஃப்ரீ மைண்டாக என்கிட்ட இருக்கிறத ஓப்பன் ஹார்ட்டாக எல்லாத்தையும் பேச முடியலை, ஷேர் பண்ண முடியலை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் பல கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் அவங்க செப்பரேட்டாக அவங்கள விட்டு ஒதுங்கி போகிற சூழ்நிலைகள் வருது. அவங்களோட இருக்கிற வரைக்கும் ஜாலியாக பேசுகிறாங்க, ஆனால் தனியாக போய் நைட்டு தூங்கும்போது தூக்கத்தை எப்படா முடிப்போம், எப்படா விடியும், எப்படா மற்ற மக்களோடு சேர்ந்து உட்காருவோம், தனிமையாக இருக்கும்போது அவங்கள அந்த நேரம் கொன்றும். அந்த சிந்தனை அவங்கள ரொம்ப அடிமைப்படுத்தும். நம்ம என்னத்தை வாழ்ந்தோம், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, நம்ம நல்லது தானே செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எந்த தவறு செய்யலையே, நம்ம முன்னேறணும்னு நினச்சது தப்பா, நம்ம சாதனை செஞ்சது தப்பா, எத்தனையோ எண்ணங்கள் அவங்களுக்கு போராடும். நான் நல்லவனாக இருந்து ஒருத்தர் கூட எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, நான் நல்லவளாக இருந்து யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். இந்த எளியா சாதாரணமான ஆளில் இவர் கூட எப்போவுமே ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திர கூட்டம் இருந்துச்சு. எப்படி கர்த்தரிடத்தில் பேசணும், எப்படி தீர்க்க தரிசனம் வர செயல்படும் சொல்லி இவர் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த தனிமை யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தர் கூட இவர் சப்போர்ட்டாக இல்லை, ஒருத்தர் கூட கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரியாயிடும் எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் கூட அவர்கிட்ட சொல்லலை. இன்றைக்கி அதே போல் நம்மளும் இருக்கலாம். நம்ம பிரச்சனை யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம், யாராவது நமக்கு சொல்லிடுவாங்களா, ஏதாவது நம்ம வாழ்க்கையை குறித்து பேசுவாங்களா நம்ம ஏங்குவோம், ஆனால் யாருமே வர மாட்டாங்க. ஆனால் நம்ம யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், எங்கே நான் சொல்லிட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடுமோ, அல்லது நான் இவ்வளோ சோர்ந்து போயிட்டேன்றது எல்லோரும் நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கவே மாட்டோம். இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, தயவு செஞ்சு தனிமையில் இருக்காதீங்க, ரொம்ப தனிமையில் இருக்காதீங்க, தனிமை உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும். யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, ஏசப்பாட்ட பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, சர்ச்சுக்கு போங்க, நிறைய செய்தியை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, பைபிளை நல்லா வாசிங்க, நல்லா ஆண்டவரை மனதார உட்காந்து அழுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூறையின் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான்.
பாருங்கள். 2வது அவர் என்ன யோசிக்கிறார்னா, போதும், நான் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போதும், நான் யாருக்காக இருக்கணும், போதும், என் வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது. நிறைய பேருக்கு அது தோணும், நான் இருந்து என்ன சாதிக்க போகிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கலை, ப்ரேயர் பண்ணால் நடக்கலை, சர்ச்சுக்கு போனால் நடக்கலை, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறேன், நான் எங்கெங்கேயோ இருக்கிறேன், பட் என்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியலை. எவ்வளவு தான் நல்லவங்களாக வாழ்ந்தால் அதனால் வர கஷ்டம் அதிகம், யாரும் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்கன்ற வேதனை ஒரு பக்கம், நான் எதை செஞ்சாலும் அது ஒரு ப்ளஸ்ஸாகவே மாட்டேங்குது, எல்லாமே மைனஸாக போகுது அப்படின்றது இன்னொரு பக்கம். நான் ஏன் வாழணும், போதும், இருந்த வரைக்கும் போதும், பேசாமல் என்னை எடுத்துருங்க. பாருங்கள், நிறைய பேர் அந்த டிப்ரெஷனில் நல்லா அழுதுட்டு அவங்க தூங்கிடுவாங்க. அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியாது, அவங்க அப்படியே சோர்ந்து அப்படியே முடங்கிடுவாங்க. ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் யோசிக்கிறீங்களா, போதும், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், பேசாமல் என்னை எடுத்துருங்க ஏசப்பா, என்னை எடுத்துருங்க ஏசப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நிறைய நேரத்தில் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மளை சாகிறதுக்காக அந்த பூமியில் உண்டாக்கலை. நம்ம எல்லாருக்குமே மரணம் ஒரு நாள் உண்டு, அது வரும்போது வரட்டும். இந்த நாள் அது வரலையா, கர்த்தர் ஏதோ நோக்கத்துக்காக என்னை வாழ வச்சிருக்கிறார், உங்களை வாழ வச்சிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மரணம் அப்படின்றது யாரையும் இந்த பூமியில் விட்டு வைக்கல, எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். ஆனால் ஒரு காரியம் உண்டு, அந்த குறித்த காலம் வருகிற வரைக்கும் தேவன் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறான்றதை மட்டும் மறந்து போகாதீங்க. எலியா அப்படி தான் சொல்கிறார், பெரிய அச்சீவ்மெண்ட், நிறைய சாதனைகள் செய்த மனுஷன், அவருடைய வார்த்தையின்படி அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருக்குன்ற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய ஆள், ஃபெய்த் லெவலில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன். அவர் சொல்கிறாரு, போதும் ஆண்டவரே, போதும், இன்னும் எடுத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருமோ அப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் வரும். பாருங்கள், யோனா தீர்க்கதரிசியை பாருங்கள், ஒரு ஆமணக்கு செடி அது காஞ்சு போச்சு. யோனா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த ஆமணக்கு நிமித்தம் தன் இருதயத்தில் சாவை விரும்பி அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒரு செடி தலையில் வெயில் படுது, அதுக்கு அவர் டிப்ரெஸ் ஆகிட்டார், அதுக்கு உடனே சாக போகிறேன்றார். நிறைய பேர் நினைக்கலாம், இந்த விஷயத்துக்கெல்லாமா சாவாங்க, நம்ம கேட்டுக்கொள்ள, இந்த விஷயத்துக்கெல்லாமா சாக போகிறேன்னு சொல்லுவீங்க. ஆமாம், அது ஒரு உணர்வு தான். நம்ம சில நேரம் அந்த பிசாசு அந்த மாதிரி நம்மளை டெம்ப் பண்ணுவான். நீ பேசுகிறத யாருமே பாருங்கள், பைபிள் இன்னொரு இடத்துல அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு மனிதன், அவர் சொல்கிற வார்த்தையை ராஜா கேட்கலையாம், அதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்கிற வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் சொல்கிற வார்த்தையை எடுத்துக்கிடலை, அதனால நான் இனி வாழ மாட்டேன். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன். வேதத்தில் சூசைட் பண்ணவங்களாம் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னா, அதே நேரத்தில் ராகியலை குறித்து ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை கொடுங்க இல்லையே சாகிறேன், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கொடுங்க, இல்லைன்னா நான் செத்து போகிறேன். அதுக்கு பெரிய ரீசன் இருக்கலாம், சின்ன ரீசன் இருக்கலாம். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனால குற்றவாளி ஆனனே என்று சொல்லி 4 கொண்டு செத்தான். யூதாசை குறித்து பார்க்கணும். நிறைய பேர் ஏன் சாவு பயம், சாவு மரணம், நான் சூசைட் பண்ணிக்கணும், நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நான் இருந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருமே என்னை கேர் பண்ணிக்கல, இல்லை யாருக்கும் நான் உதவியாக இல்லை, நான் ஏன் வாழணும், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிற கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆண்டு சொல்ல, இல்லை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவுக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏன் நீ சோர்ந்து போகிற, ஏன் நீ சாவ விரும்புகிற? உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். உனக்கு இந்த சூழ்நிலை மாறும், உன் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் அதை எடுத்துக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உன் மனசில் இந்த சாவை குறித்த என்ன நீ வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. நீ ஏன் பிள்ளை, நீ என் மகன், உனக்கு இந்த மரணத்தின் போராட்டம் வரக்கூடாது. ஏன்னா உனக்காக நான் மரித்தேன். இன்றைக்கி நீ இயேசு அறியாமல் இருந்திருந்தேன்னா உன் வாழ்க்கை வேறு. ஆனால் என்னைக்கு இயேசு உன் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார், என்னைக்கு இயேசு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு நீ நம்பி வந்தியோ, அன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை வேறு. கவலைப்படாத, இந்த மரண பயத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிப்பார். சோர்ந்து போகாதீங்க. நான் இதோட வாழ்ந்து என்ன புண்ணியம் நினைக்காதீங்க. நிச்சயமாக இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பமுனை இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தேவன் இந்த வார்த்தைகளின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானா இவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னும் சில காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி இவருடைய வாழ்க்கையிலேருந்து இந்த சூழலேருந்து இவரை மாற்றினார் அப்படின்றதையும் அவங்களோட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக அவங்களோட இருப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியா என்கிறதான ஒரு மனிதன், அவர் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சாலும் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதற்கு பதிலாக நிறைய அவமதிப்பு, கொலை மிரட்டல்,
அவரை துரத்துறாங்கப்பா. இன்றைக்கி அதே போல் உங்கள் பிள்ளைங்க எவ்வளவோ செஞ்சுருந்தாலும் அவங்க செஞ்ச நல்லதை பாராட்டுறதுக்கு ஆளும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தீமை செய்ய ஒரு கூட்டமே இருக்குது. அவங்க மேலே பொறாமை கொள்ள, அவங்கள ரிஜெக்ட் பண்ண, அவங்கள சோர்ந்து போக பண்ண ஒரு கூட்டமே இருக்குது. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் போகிறார். அதே போல் சாவை நினச்சி நான் என்ன புண்ணியம், நான் ஏன் வாழணும், பேசாமல் நான் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடாது, பாரமாக இருக்கக்கூடாது, எந்த விதத்துலையும் நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் செய்கிற எதுவுமே சக்ஸஸ் ஆகலன்னு சொல்லி சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களை தேவன் இப்பொழுது பலப்படுத்தும். அவங்களுக்கு இருக்கிற அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போடும், மரண ஆவியை எடுத்து போடும், பாதாள ஆவியை எடுத்து போடும். அந்த பிள்ளைகளுக்குள்ள தேவன் ஜீவனை குறித்ததான சிந்தனையை தருவீராக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்து சொன்னார். என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னார். நாங்களை வாழ வைக்கிறதுக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த எல்லா எண்ணங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். God bless you.